வெல்கம் பேக் டு ECE ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் ஓவராலாக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் இப்போ தான் உங்கள் வீடியோ எனக்கு ரீச் ஆனதுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னா இன்னும் வந்து டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ 1 month தான் உங்களுக்கு சாலிடாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப்பரேஷனோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போத் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்குறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இன்னொரு விஷயம், ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு டில் வந்து என்ன அப்படின்னா கேட் எக்ஸாம்ஸ் வரைக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேகன்சி ஓரியன்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நம்மளோட வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் இன்னொரு விஷயம், வீடியோஸ் பார்க்குறதோட விடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, வீடியோஸ் பார்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் நோட் பண்ணி வச்ச நோட்ஸ் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 5 யூனிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ், அதாவது ECE பேப்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் 10th யூனிட்டும் வந்து EEE ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இந்த வீக் வந்து உங்களுக்கு 10th யூனிட்கான வீடியோஸும் உங்களுக்கு கைக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் கவர் பண்ணியாச்சு, EMFும் கவர் பண்ணியாச்சு. அதில் மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் பெண்டிங்கு, ஓகேங்களா? இதை தவிர்த்து என்ன அப்படின்னா EMF வந்து என்ன அப்படின்னா இன்னுமே வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா கான்செப்டை வச்சு நம்ம அங்கே வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கான்செப்ட் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து கான்செப்ட் என்னங்கிறது புரியும். பட் ஆனால் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை வந்து இன்னுமே நிறைய கொஷின்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். ஸோ அதனால் EMFல நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு 2 வீடியோஸ் கிட்ட EMF போட்டோம் அப்படின்னா EMFும் ஓவர். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் டேட்டா கன்வெர்ட்டர்ஸ் மட்டும் தான் பெண்டிங். ஸோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுமே கவர் பண்ணியாச்சு. எல்லாமே பிளேலிஸ்ட்டு மேக் பண்ணியிருக்கேம்மா. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொருத்துக்கும், அதாவது கண்ட்ரோல் சிஸ்டம்னா அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது, EMFனா அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து மேம் வீடியோஸ் வந்து ஆர்டராக இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சேனல்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் ஆர்டர் இல்லாமல் தான் இருக்கும். பிளேலிஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஆர்டர் வைஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வைஸ் வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது, அதாவது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது உங்களோட சிலபஸில் வந்து ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ப்ராசஸர் தான் நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ப்ராசஸர் வந்து அது ஒரு பெரிய கடல்மா, ஓகேங்களா? ஈவன் நான் மெட்டீரியல் கொடுத்துருந்தாலுமே அதில் வந்து என்ன அப்படின்னா எங்களால் பேசிக்ஸாக தான் எடுக்க முடிஞ்சதே தவிர, ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னா அட்ரஸிங் மோட் அப்படின்னா அதில் ஒரு 1000 அட்ரஸிங் மோடு இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா அதில் ஒரு 5000 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும், ஓகேவா? ஏன் அப்படின்னா அது ப்ரோக்ராமிங் பேப்பர், ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு படிக்கிறது வந்து கஷ்டம்தான், ஓகே? பட் ஆனால் ரொம்ப பேசிக்காக தான் கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக ஆடுனா என்ன வரும், சப்புனா என்ன வரும், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸஸ் வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே படித்தது வந்து 8085, 8651 மைக்ரோ கண்ட்ரோலர். இது 3 தான் ஃபெமிலியர் ஒன், 3 தான் நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? பட் இந்த சிலபஸில் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எம்படடு, இன்ட்ரப்ட் இதெல்லாமே வந்து 8251, 55 இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே நான் கவர் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் முடித்தோம் அப்படின்னா ஹோல் இதுவுமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் பெண்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் தான், ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது தான், ஓகேங்களா? அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் சிலபஸ்க்கு ECE பேப்பர்ஸ் தவிர்த்து EEE பேப்பர்ஸ், அதாவது பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸு, M&I, தென் ரெனிவபிள் எனர்ஜி சோர்ஸு, தென் பவர் ட்ரைவ்ஸு. ஸோ இந்த 5 யூனிட்டும் மெட்டீரியல் வந்து சாஃப்ட் காப்பி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக, ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியலை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப், ஓகே? இதை தவிர்த்து அடிஷ்னலாக இருக்கக்கூடியது இப்போ நான் சொன்னால ECE பேப்பர்ஸ் அந்த மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம். ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பெய்டு தான், ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா
உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே டீம் ஒர்க் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் பேமெண்ட் வச்சுருக்கேன். பட் ஃப்ரீ கிளாஸஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா அது நான் ஒரு ஆள் எடுக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பப்ளிக் மோடில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 யூனிட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்போயோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோ. ரீசன் என்ன அப்படின்னா இது ஆஃப்லைன் டெஸ்ட் தான். ஆஃப்லைன் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நீ இன்றைக்கி ஜாயின் பண்ணுற அப்படின்னா இன்னையிலேருந்து உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஷின் வந்து டெலகிராமில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பர்சனலாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புளுக்குலாம் வந்து ஆன் டைமில் வந்து ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன். அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனில் தான் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். சிஸ்டமேட்டிக் கொஷின்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் இதிலெல்லாம் வந்து அதாவது மேலே பவர் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம், சிஸ்டமேட்டிக் கொஷின்ஸ் தான் வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஓகேங்களா? நோட்ஸும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸும் ஹேண்ட் ரிட்டன் கொஷின்ஸு. இதில் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக நான் தான் எழுதுவேன். ஓகேங்களா? சொல்யூஷன் நான் தான் எழுதி கொடுப்பேன். உனக்கு அந்த சொல்யூஷன் புரியல அப்படின்னா நீ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 10 யூனிட்ஸு 6 மார்க் டெஸ்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ கொஷின்ஸ் கொடுத்துருவோம் மார்னிங்கு, தென் ஈவினிங் அதுக்கான ஆன்சருக்கு நைட்டு வந்து சொல்யூஷன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் கீயோட உங்களோட ஆன்சரை வெரிஃபை பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கணும். தெரியாத கொஷினை சொல்யூஷனில் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் மேம், எனக்கு இப்போ இசிஇ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இ பேப்பர்ஸ் இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எம்என்டையாக இருக்கட்டும், எம்என்டை எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது இப்போ 2020, 21 இதில் முடிச்சவங்களுக்கு எல்லாமே எம்என்டை பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதர் தென் வந்து மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சுக்கோ. ஓகேவா? இருக்கிறதுலே டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே படிச்சுட்டு போயிருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக அங்கே போய் எக்ஸாம் எழுதுவாங்க. பட் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் அங்கே எக்ஸாமில் உட்காரும்போது உங்களுக்கு முதல்ல மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயோ கொஷின்ஸ் என்ன வரும், நம்ம படிச்சிருக்கோமா படிக்காதோ, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பேன். ஸோ அதனால் உனக்கு அங்கே மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கிட்டத்தட்ட அதே கான்செப்டை வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் அது இருக்குது. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சும்மா கொஷினை வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் நம்ம எந்த ஷெடியூலில் நம்ம கொடுக்குறோமோ உங்களுக்கு வந்து நான் மார்னிங் கொஷின் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் நீ மார்னிங் தான் எழுதணுங்கிறது கிடையாது. நீ அந்த நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா இல்லைனா அந்த நாளில் வந்து வெறும் 3 hours மட்டும் நீங்கள் மார்னிங் ஒரு 3 hours மட்டும் ஈவன் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், கையில் குழந்தை வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், ஓகேவா? நீ மார்னிங் ஒரு 2 hours இல்லைனா 3 hours, ஓகேவா? அந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நீ ஈவினிங் உனக்கு ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமே ஈவினிங் அந்த கொஷினை எழுதி பார்த்த அப்படின்னா 40 கொஷினில் வந்து உனக்கு வந்து 20 கொஷின் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே அதுவே ஒரு ஹாப்பி தானே. ஓகே, ஸோ படித்ததில் 20 கொஷின் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியாத கொஷினை அப்போவே கையோட படிச்சிரு. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்சில் 2 விஷயம் இருக்குது. தெரியாத கொஷின்ஸையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. நம்மளோட ரிவிஷனும் வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே டெஸ்ட் பேட்ச் வாங்கினாலுமே பரவாயில்ல, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் அதே மாதிரி 6 மார்க் டெஸ்ட் வச்சுருக்கோம்ப்பா. ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், 6 மார்க் டெஸ்ட் அப்படின்னா நீ எக்ஸாமுக்கு எப்படி எழுத போறியோ அதே மாதிரி இங்கே 200 கொஷின்ஸ் நீ எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி 6 மார்க் டெஸ்ட் வச்சுருந்தேன். இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா 6 மார்க் டெஸ்ட்டில் 6th ஒன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் எழுதுவீங்கல்ல, அதாவது எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அந்த 29th 30 எந்த எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ மார்னிங் டிபார்ட்மெண்ட் பேப்பர், ஆஃப்டர்நூன் நான் டெக்னிக்கல் பேப்பர்னு எழுதுறீங்களா, ஸோ அந்த மாதிரி கொஷின் செட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? அது எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் டெஸ்ட் 4 வரைக்கும் தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் எழுதுவீங்க. 5th 6th மார்க் டெஸ்ட் 5th 6th டெஸ்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி டேட் மட்டும் நான் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் மார்னிங் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பரும், ஆஃப்டர்நூன் வந்து நான் டெக்னிக்கல் பேப்பர், நீ அங்கே எப்படி எக்ஸாம் எழுத போறியோ அதே மாதிரி என்னோட டெஸ்ட் பேட்சில் வந்து இந்த டெஸ்ட்டை நீ டிஃபால்ட்டாக எழுதி ஆகணும். இது எல்லாருக்குமே நான் காமன் குரூப்லேயே போடலான்னு இருக்கிறேன் நான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கீயும் சொல்யூஷனும் நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுவேன்.
ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6 மார்க் டெஸ்ட்டில் 5 மார்க் டெஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேப்பர் எழுதுகிற மாதிரியும், லாஸ்ட் ஒன் வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சி போர்ஷன் நீங்கள் எழுதுவீங்கல்ல 100 தமிழ், 75 ஜிஎஸ், 25 ஆப்டிடியூட், அந்த கொஷின் வைக்கலான்னு இருக்கிறோம். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா. ஸோ இன்ஜினியரிங்கில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோமா, கிட்டத்தட்ட 9 யூனிட்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இது வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ்க்குமே ப்ரொவைட் டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து கொஷின்ஸ் எழுதிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள டெஸ்ட்டை பல்காக எனக்கு கொடுத்துருங்க மேம், நான் ஃப்ரீ டைமில் எழுதிக்கிறேனாலும் ஓகே, இல்லை அந்த எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து ஷேர் பண்ணுறதுனாலும் எனக்கு ஓகே. ஓகேங்களா. ஸோ இது இன்ஜினியரிங்குரிய ப்ரொசீஜர். டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ வந்து பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோவுக்கு வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கே சோர்ஸ் எதுவும் இல்லாததுனால நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண விஷயம் என்ன அப்படின்னா டிப்ளமோ தான். ஸோ டிப்ளமோவுக்கு மெட்டீரியல் 10 யூனிட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா டிப்ளமோவுக்கு நம்ம கொடுத்த மெட்டீரியலு ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் இதை மட்டுமே படிச்சுட்டு டிப்ளமோவுக்கு அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ்லையுமே வந்து டிப்ளமோ புக்ஸ்லையுமே வந்து உங்களோட கண்டென்ட் வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அதனால் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா ஆஸ் பர் சிலபஸ்க்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து ஹேண்ட் ரிட்டன் தான். ஓகேங்களா. அதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இதுலேயுமே ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குப்பா. ஸோ நீங்கள் தாராளமாக நம்மளோட வீடியோஸ் பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா என்னோடய வீடியோஸில் நான் டிப்ளமோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அது உன்னோட சிலபஸில் அந்த டாபிக் கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ஆப்பம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கவர் ஆகும். அதனால் இன்ஜினியரிங் டிப்ளமோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீ தாராளமாக அந்த வீடியோஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகே. மெட்டீரியல் வந்து டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ டிப்ளமோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் என்ன ப்ரொசீஜரோ கொஷின், ஆன்சர், சொல்யூஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி அதுலேயும் வந்து 6 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதாம்மா ப்ரொசீஜர். நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டாக பார்த்துட்டு இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரம் படிக்கிற மாதிரி பாரு. ரீசன் என்ன அப்படின்னா ஜூன் மந்த்து நீ இது வரைக்கும் ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. பட் பர்டிகுலராக கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மே மந்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஆனால் ஜூன் 15th வரைக்கும் உன்னோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜூன் 15th அப்புறம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என்ன தான் சிலபஸே கரைச்சி குடித்தாலுமே ரிவிஷன் இல்லாமல் அங்கே போய் உட்காந்திங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா படித்தது எல்லாமே மறந்து போயிடும். ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 15th வரைக்கும் படிங்க. 15th அப்புறம் எதையுமே அடிஷ்னலாக படிக்காது. ஒரு யூனிட்டில் வந்து 2 டாபிக் தான் படிச்சிருக்கேன்னா பரவாயில்ல, 2 டாப்பிக்கோட விட்டுரு, அவ்வளோதான். அதை என்ன பண்ணிக்க அப்படின்னா 15th அப்புறம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பாரு. ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் படித்தது எல்லாமே ரீகால் பண்ணாதான் அங்கே கேட்குற கொஷின்ஸுக்கு வந்து சடனாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஐயோ இந்த கொஷின்ஸ் படித்தோமே ஆனால் எனக்கு தெரியலையே, ஞாபகம் வரலையேன்னு உட்காந்துருப்பீங்க. ஓகேவா. ரீசன் என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணாததுனால தான். ஓகேங்களாம்மா. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா மேம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா சும்மா அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் இப்போ வேகன்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் மேம், இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது மேம் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. பட் என்னோட இது வந்து என்ன அப்படின்னா என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்கை விட டிப்ளமோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒர்த்து. ஓகேங்களா. ரொம்பவே எஃபெக்டிவ். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீ இன்றைக்கி வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னா இன்ஜினியரிங்கை விட டிப்ளமோ வந்து ரொம்பவே ஒர்த்து. ரீசன் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு வந்து வேகன்சி கம்மி, டிப்ளமோவுக்கு வேகன்சி ஜாஸ்தி. டிப்ளமோவில் வந்து வேகன்சி ஜாஸ்தி, கொஷின்ஸ் ரொம்ப பேசிக்ஸாக கேட்பாங்க. இன்னொன்று வந்து சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது இன்ஜினியரிங்க்கும் டிப்ளமாக்கும். ஸோ அதனால் நீ தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப பேசிக்காக கொஷின் கேட்பாங்க, நீ ஜஸ்ட்டு அந்த டாப்பிக்கை கவர் பண்ணியிருந்தால் போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோவை கையில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எந்த டவுட் ஏதாவதுனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போவும் டவுட் கேட்டுட்ருக்கிறீங்க. ஓகே. பட் ஆனால் நான் கொஞ்சம் மெட்டீரியலில் பிஸியாக இருந்ததுனால ரிப்ளை பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மைக்ரோ ப்ராசஸர் வீடியோ வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ எனி டவுட்ஸ் எதுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.